وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் எமது இந்த தாய் நாட்டிலே சோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நாட்டில் 3/2 அதை விட அதிகமான பெரும் பகுதி பாதிக்கப்பட்டு மனிதர்கள் சொந்தமாக கௌரவமாக தன்னுடைய ஒதுக்குமிடத்தை அப்படியே இழந்து பொதுவான இடங்களிலே பள்ளி வாயில்களிலும் பாடசாலைகளிலும் பொது கட்டிடங்களிலும் சொந்தக்காரருடைய வீடுகளிலே போய் தஞ்சமடைந்து என்று பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், இந்த நாட்டு மக்கள் இப்படி ஒரு அவல நிலையில இருக்கிறதை பார்க்கலாம். அவர்களுடைய அக்கவுண்டிலே சல்லி இருக்கும், ஆனால் சமைத்து கண்ணியமாக சாப்பிடுவதற்கு வீடில்லை. வீடு இருக்கிறது, ஆனால் வீட்டிலே தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. சேராகவும் அசிங்கமாகவும் இப்படி ஒரு நிலையிலே இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். எனவே இப்படியான ஒரு அனர்த்தம் ஒவ்வொரு காலத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே இடத்திலே எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான அனர்த்தம் ஏற்பட்ட சரித்திரம் கிடையாது. சில பகுதிகளில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது என்றால் மற்ற பகுதி அமைதியாக இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு பல பேரும் போய் ஒத்துழைப்பார்கள். ஆனால் எந்த இடத்துக்கு கொண்டு போய் உதவியை கொடுப்பது மேற்கொள்வது என்று யோசிக்கிற அளவுக்கு எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் சுப்ஹானல்லாஹ், இதுவரை காணாமல் போன மனிதர்களை தேடுகிற பணியில ஈடுபடுகிறார்கள். அவர்கள் எங்கே என்று தெரியாது. நாளுக்கு நாள் இருந்தவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்த வண்ணம் இருக்கிற ஒரு சூழல். ஒவ்வொரு இடத்தையும் சுத்திகரிப்பு செய்கின்ற நேரத்தில் அதற்குள்ளே மறைவிட்ட மனிதர்களுடைய பொதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைப்பதை பார்க்கலாம். சேற்றுக்குள்ளே அப்படியே மறைந்து இருக்கிற பொதிகள் என்று நாளுக்கு நாள் எடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் கடந்த கால சமூகங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை பற்றி அல்குர்ஆனிலே படித்திருக்கிறோம். அந்த ஊருடைய அடையாளமே இல்லை என்ற அளவுக்கு அந்த ஊரை அல்லாஹ் தஆலா
அப்படியே எடுத்து அழித்து போட்டு விட்டார் என்ற வரலாறுகளை படித்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்கள், இப்படி ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்படுமா என்று நாங்கள் கடுகளவும் கூட சிந்தித்து பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் சொகுசுவாக இருமாடி கட்டிடங்களாக வாழ்ந்த ஒரே பிரதேசத்தில் 40-50 வீடுகள் அந்த மண் சரிவால் மூடப்பட்டிருக்கிறது என்றால் இதுவரைக்கும் பெக்கோ தேடப்படுவதற்கும் கண்டுகொள்ளப்படாத நிலையிலே இறந்தவர்கள் 40-50 பேரை தாண்டி இருக்கும். அவர்கள் பெற்றெடுத்திருக்கிற அந்த ஜனாசாக்கள் ஒரு 10-11 ஜனாசாக்களை தான் எடுத்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எவ்வளவு சொகுசுமாக வாகனங்களோடு வெறிகளும் இன்னொரு எல்லாமே சேர்த்து அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பயங்கரமான ஒரு சோதனை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த மாதிரியான அனர்த்தங்கள் இதெல்லாம் மனிதன் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இயற்கை என்று பேசிவிடக் கூடாது. இயற்கையின் சீற்றமா, இறைவனின் நாட்டமா? இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழ் அது நடந்ததை தவிர இதுவெல்லாம் இயற்கை என்ற சொல்லே பயன்படுத்தக்கூடாது. கண்ணியமான பெருமக்களே, எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை தற்காலிகமாகத்தான் வைத்திருக்கிறார். தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், இதுதான் என்னுடைய இலக்கு என்று வாழுகிற மனிதர்களுக்கு இப்படியான சோதனைகளை ஏற்படுத்தி திடீர் இந்த மாதிரி விபத்துகளை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன நாடுகிறார் என்றால், மூமின்களை நீங்கள் இதை உலகத்தை நிரந்தரம் என்று நீங்கள் நினைத்து வாழாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையை இதுதான் வாழ்வு என்று முடிவெடுக்காதீர்கள். இது தற்காலிகமானது. யாருடைய வாழ்க்கைக்கும் இந்த கேரண்டியும் கிடையாது. எந்த மனிதருடைய உடலில் உள்ள உயிருக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. உள்ள மாளிகைக்கும் உத்தரவாதம் கிடையாது. நாம் நடமாடுகிற இந்த பூமியில எத்தனை மாடி கட்டிடங்களை கட்ட, எத்தனை பேஸ்குழிகளை போன்று, எத்தனை அடி ஆழமாக, எத்தனை டெக்னாலஜியை பயன்படுத்தினாலும் படைத்த அல்லாஹ்வுடைய அருளால், கருணையால் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குகிறான். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து வாழுகிற காலத்தை அல்லாஹ் தஆலா நீண்டதாக வைத்து விட்டுட்டார். திடீரென்று அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கிறான். நான் பிடிக்க ஆரம்பித்தால் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. பாவம் செய்த மனிதர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழுகிற மனிதர்களே, இன்னபதுஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் அன்பாளன், அல்லாஹ் தஆலா பரிவானவன், அல்லாஹ் தஆலா அடியார்களோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் பொறுமைசாலியாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவங்கள் உலகத்தில் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் தஆலா குடும்பக்குரிய தண்டனை கொடுக்காமல் பொறுமையோடு இருக்கிறான். மனிதன் செய்யும் பாவங்களுக்கு உடனடியாக தண்டிக்க ஆரம்பித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பிடி எவ்வளவு கடினமானது என்று யாருக்கும் தப்ப முடியாது. நீங்கள் பார்க்கலாம், எல்லா பிரதேசங்களிலும் தண்ணீரும் வெள்ளமுமாக இருக்கிற இடத்தில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதி இருக்கிறது. அது வெள்ளம் அல்ல. நீங்கள் இப்போது நிம்மதியாக இருந்து பார்ப்பதை போல அந்த ஊர்வாசிகள் கண்ணியமான மனிதர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இடிபாடுக்குள்ளே அகப்பட்டு மௌத்தானதற்காக அல்லாஹ் ஷஹாதத்தின் வீர மரணத்தை கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த மூமின்கள் கலிமா சொன்ன மனிதர்கள், அவர்களுக்கு தண்டனையை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் உலகத்தில் சில விடயங்களை அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்ட நினைத்தால் சில பேர் அந்த சோதனைக்குள்ளே அகப்படுவார்கள். அல்லாஹ் யாரை உதாரணத்துக்காக சோதனைக்கு உட்படுத்துகிறானோ அந்த மனிதர்கள் சில போது பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு அந்த இடிபாடுக்குள்ளே அகப்பட்டு மௌத்தானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மௌத்தாகிற மனிதர்கள் ஷஹீத். வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கிறவர்கள் ஷஹீத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஈமானோடு மௌத்தாக இருந்தால் இப்படியான பாக்கியங்களை மறுமையிலே பெரிய அந்தஸ்தை எல்லாம் வைத்திருப்பார். துடித்து ஆக்சிஜன் இல்லாமல் அந்த மண்ணால் மூடப்பட்டிருக்கிற நிலைமையில ஓடி தப்ப வழி இல்லாமல் யா அல்லாஹ் எவ்வளவு கதறி இருப்பார்கள். கலிமா சொன்ன மூமினுடைய வாயால யா அல்லாஹ் என்ற வார்த்தை நிச்சயமாக வரும். கண்ணியமானவர்கள், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா விமோசனத்தை கொடுப்பானாக. ஆனால் அந்த மனிதர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை வைத்து அல்லாஹ் ஒன்றை உலகத்தை நிரூபிக்கிறான்.
என்னுடைய அதிகாரத்துக்கு கீழால், என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழால் இந்த உலகம் இயங்குகிறது. நீங்கள் மலையை, கருங்கல் மலை, இதா எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது நீங்கள் நினைக்காதீர்கள். அல்லாஹ் நாடினால் அந்த கருங்கல் மலையை தலையில விளைவிக்கவும் ஆற்றல் விட்டோம். அல்லாஹ்தான் வலிமையாக பொழிகின்ற இந்த மலையை அளவாக அல்லாஹ் பொழிய வைக்கிறார். இந்த அளவோடு பொழிய வைப்பதுதான் அல்லாஹ்வுடைய அருள். காலமெல்லாம் வெள்ளம் வருவதில்லை, காலமெல்லாம் மண் சரிவு வருவதில்லை, காலமெல்லாம் ஏற்புய் இந்த பூமி அதிர்ச்சி வருவதில்லை, காலமெல்லாம் சூறாவளி வருவதில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் லிமிட்டா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் கொட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனா மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை புரியாமல் இயற்கை இயற்கை என்று நினைத்துக் கொண்டு வாழுகிறான். நீ இயற்கை என்று நினைக்காதே, இந்த காற்றை அளவாக வைத்திருப்பது அல்லாஹ்தான். இந்த பூமியை நடுங்காமல் இந்த பூமிக்கு மேலால் உள்ள மலைகளை முளைகளாக ஆக்கி இந்த பூமி கடும் வேகமாக சுற்றுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இதை அமைதியாக வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இவருடைய மேலடுக்கு கீழடுக்கு பூமியில இருக்க, அதிலே சில நேரங்களில் அந்த வேகமாக சுழல்கிற நேரத்தில் அந்த அடுக்குகளுக்கு இடையில ஏற்படுகிற சாதாரண உராய்வுகளில் தான் பூமி அதிர்ச்சிகளாக, எரிமலைகளாக வெடிக்கிறதை பார்க்கலாம். இவைகளெல்லாம் ஒன்றும் நடக்காமல் நீங்களும் அந்தரத்திலே ஒரு பிளைட்ல பயணிக்கிற நேரத்தில் எவ்வளவு நேராக அமைதியாக இருக்கிறது, காற்றடிக்கிற நேரத்தில் அப்படியே ஆட்டம் காண ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இந்த பூமி கடும் வேகமாக அந்தரத்தில் சுழல் கொண்டிருக்கிறது. பூமியோடு சேர்த்திருக்கிற ஏனைய கோள்கள், சூரிய குடும்பங்கள், அது அதனுடைய பாட்டில் அவருடைய வட்ட வலையிலே நீளாக நீந்தி சென்று கொண்டிருக்கின்றன. சாதாரண அசைவுகளாக ஆரம்பித்தால் இந்த பூமியில் உள்ள கட்டிடங்கள் எல்லாம் தூள் தூளாக போய்விடும் கண்ணியமானவர்களே. ஆனா அல்லாஹ் அவருடைய அருளால் இதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இயக்குகிறான் என்பதை மறந்து வாழுகிற மனிதர்களுக்கு அவ்வப்போது இப்படி சோதனைகளை ஏற்படுத்தித்தான் இந்த சோதனைகளை, அத்தாட்சிகளை அல்லாஹ் ஏன் காட்டுகிறார் என்றால் இதை கொண்டு அடியாறுகளை பயமுறுத்துகிறார். நீ அஞ்சி வாழு, நீ மம்மதையோடு உலகத்திலே வாழாதே. என்னால் எதையும் சாதிக்கலாம், எவ்வளவு காலமும் நீண்ட காலம் என்னால் வாழலாம் என்று கற்பனையோடு வாழாதே. உன்னை பிடிக்க ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ்தான். உன்னை உலகத்துக்கு அனுப்பின அல்லாஹ் உன்னை எடுக்கவும் ஆற்றல். அல்லாஹ் தஆலா புரூஜ் என்ற அத்தியாயத்தில் சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். அவன்தான் உங்களை உலகத்துக்கு அனுப்பினான். மனிதர்களை உருவாக்கினவன் அவன்தான். அவன் பக்கம் மீட்டி எடுக்க ஆற்றல் பெற்றவனும் அவன்தான். உலகத்துக்கு அல்லாஹ் மனிதனை அனுப்பி வாழ வைத்து விட்டு சில காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று தனி மனிதர்களாக, கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக, ஒரே நேரத்தில் குடும்பமாக, குடும்பம் குடும்பமாகவும் எடுக்க ஆற்றல் பெற்றவர் அல்லாஹ் என்பதை உலகத்தில் நிரூபிக்கிறார். கண்ணியமான பெருமக்களே, அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடியார்கள் பாவம் செய்து 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 சில நேரத்தில் இப்படியான வாய்ப்பை ஏற்படுத்துகிற நேரத்திலே அந்த மனிதர்கள் மரணிப்பார்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறார். பிள்ளையாக வாழ்ந்த மனிதர்களுக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறார். அல்-வதூத், அவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறார். அவன் அரிசி என்ற மகாபெரிய படைப்புடைய ரப்பு அல்லாஹ், ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அவன் கண்ணியமானவன். ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத், நபியே உங்களுக்கு மிகப்பெரிய படை பட்டாளங்களாக கடந்த காலத்தில் வாழ்ந்து அழிக்கப்பட்டார்களே, அவர்களுடைய செய்திகள் உங்களுக்கு வந்தனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் ஆட்சியாளன் மிகப்பெரிய படை பட்டாளத்தோடு வாழ்ந்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் உயர்ந்த ரப்பு என்று மமதையோடு பேசினான். உலகத்தை ஆளுகிற அல்லாஹ் நான் தான் என்று பேசினான். பலவீனமான மனிதன் இப்படியெல்லாம் மம்மதை கொண்டான். அல்லாஹ் செங்கடலிலே வைத்து அவனை அப்படியே மூழ்கடிக்க செய்தான். அந்த ஃபிரௌனுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? வசமூத், சமூது வாசிகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஃபிரௌன் வசமூத் பலில்லதீன கஃபரு ஃபீ தக்தீப், அவர்கள் நிராகரித்து வாழ்ந்தார்கள், மறுமையை பொய்ப்பித்து வாழ்ந்தார்கள், இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். பலில்லதீன கஃபரு ஃபீ தக்தீப் வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். உலகத்திலே மனிதன் செய்கிற அட்டகாசங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள், மமதையோடும் கர்வத்தோடும் நான் தான் என்ற ஆணவத்தோடு உலகத்தில் நடமாடுகிறானே, இவர்களை பின்னால் இருந்து அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான்.
அல்லாஹ் பிடிக்காமல் இருக்கிறான். சில போது பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பத்து ஷரப்திக்கல சதி அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, எனவே இப்படியான சோதனையான காலத்துல இந்த சோதனைகளை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இது சில பேருக்கு தண்டனையாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு ஒரு ரஹமத்தாக இருக்கும், ஷஹீதுடைய மௌத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்படாத என்னையும் உங்களையும் போன்றவர்கள், எந்த சோதனையும் ஏற்படாத எமக்கும், ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும், தப்பியவர்களுக்கும், பாதிப்புக்குள்ளானவர்களுக்கும் மகாபெரிய சோதனை. கண்ணியமானவர் சகோதரர்களே, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُمْ مُصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக மனிதர்களை உங்களை கட்டாயமாக சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். பாருங்கள், ஒரு சூறாவளி வந்ததென்றால், கடும் காற்று வீச ஆரம்பித்தால் மனிதர்கள் உள்ளத்தில் திகுதிகண்டு பயமாக இருக்கும். மழை மண் சரிவுகள் ஏற்பட்டால் மலை அடிவாரங்களில் வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு அச்சமான சூழல். இந்த நேரம் யா அல்லாஹ் இந்த மலை உடைந்து வராமல் காப்பாத்திடியா அல்லாஹ். மறந்து வாழ்ந்த மனிதர்களும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அதிகமாக அல்லாஹ்வை நெருங்குவார்கள். வலனபுல்வன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் பயத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். திடீரென்று அந்த இன்னொரு மழை பொழிய ஆரம்பித்தால், தொடர்ச்சியாக 2 நாளைக்கு பொழிய ஆரம்பித்தால், அதே வெள்ளம் மீண்டும் எங்களை பதம் பார்த்து விடுமோ என்ற பயம், உள்ளத்தில் அச்சம் கலந்த ஒரு நிலை, பயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ உங்களை பட்டினியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எத்தனை கோடான கோடீஸ்வரர்கள், எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், வெளியில இருந்து சமைத்துக் கொண்டு யார் எங்களுக்கு பார்சலாக கொண்டு வருவார்களோ தெரியாது. எங்கிருந்து இந்த பார்சல் வருமோ தெரியாது, உங்களோட எங்கிருந்து வருமோ தெரியாது. கண்ணியமான பெருமக்களை சுற்றி வளைத்து வெள்ளத்தால் அப்படியே அகப்பட்டு நடுவில் ஒரு கூட்டம் அகப்படுகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, உடுத்த உடுப்போடு 2 நாளாக கரண்ட் இல்லை, டெலிபோன் வசதி இல்லை, நெட்வொர்க் அது அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த வெள்ளத்திலே வந்த தண்ணீரை குடித்துதான் அந்த நேரத்தை கடத்தி இருக்கிறார்கள். தொடர்புகள் கொள்ளப்பட்டால் வருகிறோம் வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எந்த பக்கத்தை அதிகாரிகள் பார்ப்பதற்கு இப்பொழுதுதான் ஒவ்வொரு கட்டுரைகளாக, தகவல்களாக, செய்திகளாக எழுதி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படியான சோதனை எனக்கும் உங்களுக்கும் எப்போது வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ பட்டினியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். வனக்ஸின் மினல் அம்வால் சொத்து செல்வங்களை அல்லாஹ் அழித்து போடுவதை கொண்டு சோதிப்பான். வாகனங்கள் வெச்ச இடத்துல இருந்து டேம் திறக்கப்பட்டு, டேவெல்லாம் திறக்கப்பட்ட உடனே, அணைகள் திறக்கப்பட்ட உடனே தண்ணீர் கடும் வேகமாக வருகிறது. உயிரை காத்து, குடும்பத்தை காத்து, பிள்ளைகளை காத்து, இவர்களை எடுத்துக்கொண்டு உயிரே போதும் எனக்கு இந்த சொத்து செல்வம் என்ன, இது தரைமட்டமானாலும் இந்த உயிர் எனக்கு தேவை என்று தப்பி ஓடுகிற நிலைமைகளை பார்க்கலாம். வெச்ச கார் அதே இடத்துல இருக்கிறது, அவர்களுடைய பிரிவில் அதே இடத்துல இருக்கிறது, அவர்கள் லொரி அதே இடத்துல இருக்கிறது. சொத்து செல்வங்கள், கடைகள், சொத்துக்கள் கோடான கோடி வைத்து விட்டு அப்படியே ஓடுகிறார்கள், உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. கண்ணியமானவர்களே, சில பேர் அதில் மாட்டிப்படுகிறார்கள், சில பேர் அந்த தண்ணீருக்கு அகப்படுகிறார்கள். இப்படி இந்த ரோட்டால் ஓடினால் எனக்கு மலை உச்சியில் ஏறலாம் என்று நினைத்துக் கொண்டு நடு ஓடுகிற நேரத்திலே 2 பக்கங்களாலும் வேகமாக தண்ணீர் வேட்டுக்கள் அப்படியே வரும்போது நடுவிலே மாற்றிக் கொள்கிறதை பார்க்கலாம். கண்ணியமானவர்கள், சில பேர் வாகனத்தில் இந்த ரோட்டால் போனால் எனக்கு தப்பலாம் என்று தண்ணீர் காணுவதற்கு இல்லை, அந்த ரோட்டால் போகிற இடத்தில் முன்னால் ஒரு பாலம் உடைந்து தண்ணீர் பீரிட்டு வந்து முன்னாலும் பின்னாலும் தண்ணீருக்குள்ளே மாட்டிக்கொண்ட கதைகள் நிறைய இருக்கிறதை பார்க்கலாம். கண்ணியமானவர்களை, சில பேர் மரத்தின் உச்சியிலே ஏறுகிறார்கள். உயிரை பாதுகாத்துக் கொண்டால் போலும். வனக்ஸின் மினல் அம்வால் உயிர்களை அல்லாஹ் தஆலா எடுப்பதை கொண்டு குடும்பங்களை சோதிப்பார். சில பேர் அந்த மண் சரிவுக்குள்ளே அகப்பட்டவர்கள், அதிலே அவர்களுடைய குடும்பத்தார்கள் வெளிநாட்டிலே இருந்திருப்பார்கள், குடும்பம் பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள், கணவன் வெளியில இருப்பார்கள், முழு குடும்பமும் என்ற மனைவி பிள்ளைகள் எல்லோரும் மௌத்தாகினர். கணவனோடு யோசித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, இப்படி பாரிய சோதனைகள் அல்லாஹ் இதில் ஏற்படுத்துகிறார்.
வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பயிர் பச்சைகளை அல்லாஹ் தஆலா குறைப்பான். நூறலிய போன்ற பகுதியிலே கடும் வெள்ளத்தால் பயிர் பச்சைகள் அழிந்து எத்தனை நாள் எத்தனை கனவுகளோடு அந்த ஏழை விவசாயிகள் வருமானத்தை எதிர்பார்த்து அதை நட்டி இருப்பார்கள். கண்ணியமானவர்கள், விவசாயம் அப்படியே தரைமட்டமாக்கப்படுகிற நேரத்தில் அந்த பயிர் பச்சைகளை அழித்து இல்லாமல் ஆக்குவதை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இப்படி பல்வேறுபட்ட முறையில் அந்த சோதனைகள் வரும், கட்டாயமாக வரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கட்டாயமாக வரும் என்று வந்தால், அது ஆஸ்திரேலியாவிலே அன்ன தீ காட்டு தீ வந்திருக்கிறது, ஹைட்டியிலே அன்ன பூகம்பம் ஏற்பட்டது, இந்த நாட்டிலே வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் நாங்கள் பார்க்கிறோம். உங்களை கடினமாக அல்லாஹ் சோதிப்பார் உங்களை என்று சொல்வது ஒட்டுமொத்த அடியார்களை தான். கண்ணியமானவர்களே, ஸ்ரீலங்காவிலே வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் இது இல்லை என்று நான் நீங்கள் மமதை கொள்ள முடியாது. கண்ணியமான பெருமக்களே, இப்படி சோதனைகள் வருகிற நேரத்திலே உண்மையான அடியார்கள் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வை அதிகம் நெருங்க வேண்டும். பொறுமைசாலிகளுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உண்மையான அடியார்கள், தக்வா உள்ள மனிதர்கள், அல்லாஹ்வை பயந்த மனிதர்கள், ஆகிரத்துக்காக வாழுகிற மனிதர்கள், இந்த உலகம் எவ்வளவு சோதனையாக இருந்தாலும் எனக்கு சுவர்க்கம் தேவை, ஈமான பறிகொடுக்காமல் மௌத்து வரைக்கும் ஈமானோடு வாழ வேண்டும், இந்த உலகம் அற்பமானது, எத்தனை ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்ள தயாராக இருக்கிறேன், அந்த சோதனைக்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலியை தருவார் என்று அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணத்தோடு வாழுகிற அடியார்கள் அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவு பெரிய சோதனையா, என் சொத்தை நீ எடுத்துட்டாயே அல்லாஹ், இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். எனக்கு தந்த வாகனம் அது அல்லாஹ்வுக்குரியது, என்னுடைய வீடு அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் தந்தால் நானே அல்லாஹ்வுக்குரியவன். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழால் வாழ்கிறவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன். என் வீடு உடைந்ததா, அது தந்த அல்லாஹ் எடுத்திருக்கிறார், என்னையும் அதே அல்லாஹ் எடுப்பான். அந்த அல்லாஹ்விடத்திலே நான் மீண்டு செல்ல இருக்கிறேன். என் வாப்ப மூத்தாயிட்டாரா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நானும் அல்லாஹ்வுக்குரியவர், அந்த வாப்பாவும் அல்லாஹ்வுக்குரியவர். வாப்பாவை அல்லாஹ் முந்தி எடுத்தான், அதே எடுத்து அல்லாஹ்விடத்திலே நானும் போக இருக்கிறேன். உலகம் அற்பமானது, ஆகிரம் நிலையானது. இந்த சோதனைகளை கொண்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று குடும்பங்களை பகைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்களா? வட்டியோடு ஹராமான கொடுக்கல் வாங்கலோடு இந்த உலகத்தை தேடி 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 நீ பணக்காரனாக மாற வேண்டும், பேரெடுக்க வேண்டும் என்று நீ மம்மதையோடு வாழுகிறாயா? உன் எண்ணம் பொய்யானது, உன்னுடைய எண்ணம் தற்காலிகமானது. இந்த உலகத்தை நீ பெரியதாக பார்க்காதே, வாழும் வரைக்கும் அனுபவி. ஆனா உனக்கு இந்த சொத்தை தந்த அல்லாஹ் எடுக்க ஆரம்பித்தால் அதே அல்லாஹ் உன்னையும் உயிரோடு எடுப்பான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த சோதனைகள், இப்படியான அனர்த்தங்கள் ஒன்றும் இயற்கை கிடையாது. இதை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். அடியார்களை சோதிக்க அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சில பேருக்கு தண்டனையாக, சில பேருக்கு ரஹ்மத்தாக, சில பேருக்கு சோதனையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, இப்படியான அவலமான நிலையில பாதிக்கப்பட்டவர் அங்கே இருக்க, இங்கே ஒரு கூட்டம் போனை பார்த்துக் கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டு எந்த ஃபிக்ரும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்போமாக இருந்தால் நாளை மறுமையில நாங்க தோப்போம், பாதிக்கப்பட்டவங்க வெல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, மௌத்தானவங்க சஹீதாகுவாங்க. ஆனால் பாதிக்கப்படாதவங்க சில நேரம் அல்லாஹ்ட்ட ஜவாபு சொல்ல வேண்டிய ஏற்படும். ஏன்? ஒரு உதவியும் நீ செய்யவில்லை, அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்காக ஒரு துவா கேட்கவில்லை, உன்னை பார்க்கல நீ வாழ்ந்தாய், எனக்கு ஒன்றுமில்லை, நான் அல்லாஹ் என்ன காப்பாற்றினேன், நான் பெரியவன், பாதிக்கப்பட்டவன் கெட்டவனா? இல்லை. கண்ணியமானவர்களே, கெட்ட மனிதர்களுக்கு ஏற்படுகிற தண்டனைகள் நல்லவர்கள் அகப்படுவார்கள். இது அக்கசுரல் ஹபஸ், பாவம் அதிகரித்தால் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வகையில எனக்கும் உங்களுக்கும் ஒரு சோதனை. நான் நீங்கள் ஒரு தொழுகைக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர்களுக்காக துஆ கேட்கிறோமா? பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கையில் இருக்கிற பணத்தை செலவழிக்கிறோமா? உணவு உணவு என்று பார்சலை எதிர்பார்க்கிறார்கள்,
சேமித்து ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அனுப்பக்கூடிய சகோதரர்கள், கண்ணியமான சகோதரர்கள், உலமாக்கள், நிர்வாகிகள், பள்ளிவாயர்கள், ஊரார்கள் எல்லோரும் ஒரே கொடிக்கு கீழால் இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா இல்லையா? கண்ணியமானவர்கள், அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். ஆக குறைந்ததை எங்களுடைய பணத்தால் செலவழிக்கிறோமா? அன்பான பண்பான சகோதரர்களே, இதை அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சோதனையில நாங்க தப்போனமாக இருந்தால் எங்களுடைய ரூபாக்களை செலவழிக்க வேண்டும். சமையல் என்று வருகிற நேரத்தில் மாஷா அல்லாஹ் என்று திரகாட்டவிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட அந்த உணவு பார்சல்களை ஒரே குறுகிய நேரத்தில் சொன்ன உடனே தாய்மார்கள், சகோதரிகள், மற்றவர்கள் உடனுக்குடன் அப்படியே கொண்டு போய் கொடுத்த உடனே அது அனுப்பப்படுகிறது. அந்த நாளைய தினத்திலே வெள்ளம்பிட்டி, மட்டக்குழி, ஏழைய புலனாவ இந்த பகுதிக்கு 6000 சொச்சம் அந்த பார்சல்கள் தேவை என்று அறிவித்தல் பள்ளிவாயில கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சமையல்கள் கொடுங்கள், அந்த மனிதர்களுக்கு போய் சேரட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த நன்மையை இஹ்லாஸோடு எதிர்பாருங்கள். அந்த பார்சலை சமைச்சு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். உணர்வு குடும்பம் வேறு வேறு பெண்களுக்கு தேவையான இன்னும் உள்ள அந்த மறைந்த அந்த பொருட்கள் என்னென்ன தேவை அதை வாங்கி கொடுப்பது. இந்த சமகாலத்தில் நீங்க பார்க்கலாம், மத்திய மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்திய மாகாண பகுதியில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல கடுமையான குளிரான காலம். இந்த கடுமையான குளிரான நேரத்துல அவங்க உடுத்த உடுப்போட ஊட்ட விட்டு வெளியேறி பொது இடங்கள்ல இருப்பார்கள். மேட்ரஸ் இல்ல, உடுப்ப மாத்திரத்துக்கு புதிய உடுப்பு இல்ல, பெட்ஷீட் இல்ல, தலையணை இல்ல, தண்ணீர் இல்ல. இப்படியான நிலையில 2-3 நாளைக்கு முன்னால கரண்ட் இல்ல, தண்ணீர் இல்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெருமக்களே, இந்த சந்தர்ப்பத்தில் உதவுவதுதான் ஆகப்பெரிய உதவி என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். எனவே எங்களால் முடிந்த எந்த வகையில உதவலாமோ அந்த வகையில ஒரு உதவியும் செய்யாதவனாக இருந்திட கூடாது. நானும் நீங்களும் அதில் தாராளமாக செலவழிக்கிறவர்களாக இருக்கணும். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹிதி இதா இஸ்தகா மின்ஹு உதுவுன் ததாஆ லஹு சாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் எங்கிருந்தாலும் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மூமினுடைய விவகாரத்தில் எங்களுக்கு இருக்கிற நேசம், எங்களுக்கு இருக்கிற பாசம், எங்களுக்கு இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற அன்பு, இதற்கு உதாரணம் ஒரு உடற்கட்டமைப்பை போட்டார்கள். அந்த உடலில் ஏதாவது ஒரு இடம் வலிக்க ஆரம்பித்தால் அந்த வலி அந்த இடம் மட்டுமல்ல, அந்த உறுப்பு மட்டுமல்ல பங்கு போவதை முழு உடம்புமே அந்த வருத்தத்தில் பங்காளியாகும். அந்த கண்டியில இருக்கிற மனிதர்கள் மத்திய மாகாணத்திலே பாதிக்கப்பட்டார்களா, வடக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, கிழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, இன்னொரு பகுதியிலே மேற்கிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? கண்ணியமான பெருமக்களே, அவர்களுடைய பாதிப்பிலே நானும் நீங்களும் பங்காளியாக வருத்தம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் விசாரிக்க வேண்டும். அங்கே நமக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆறுதலை எதிர்பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களை ஒரு ஏரியாவுக்கு அடிச்சு பார்த்தால் ஒரு மாதிரி ஃபுல்லாக வீடு முழுக்க தண்ணீர் நிரம்பி காணப்படுகின்றும் தண்ணீர் வற்றவில்லை என்று சொல்வதை பார்க்கலாம். கடைகளை அவர்கள் போட்டோ அடித்து காட்டுகிறார்கள். தளபாடங்களோடு பொருட்களோடு அப்படியே நனைந்து காணப்படுகிறது. ஒன்றும் செய்ய முடியாது. உயிரை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று ஓடிய ஓட்டம் அது. எனவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல ஆறுதலையும் நல்ல மன வலிமையையும் நல்ல பொறுமையையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்குமாக. அதே மாதிரி எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து அந்த மனிதர்களுக்கு அனுப்பி வைப்போமாக. தாராளமாக செலவழிங்கள், தாராளமாக தூண்டுங்கள். தாய்மார்களே, நீங்கள் இந்த விடயத்தில் சமையல்ல நீங்கள் தாராளமாக சமைத்து அனுப்புவதிலே கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல இடேற்றமான வாழ்க்கையை தந்து அந்த மனிதர்களுக்கும் நல்ல பொறுமையை கொடுத்து மரணித்த சகோதரர்களுக்கு நல்ல ஷஹாதத் வீர மரணத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த நாட்டிலே பல்லின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா மனிதர்களும் எங்களுடைய தாய் நாட்டு மக்கள் அவர்கள். எனவே மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் சாதி மத பேதமில்லாமல் தாராளமாக நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. இப்படியான ஆபத்துகள் வராமல் எங்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.